Hi students, welcome back to CS Knowledge Open. This is Bhaskaran. So in the session பார்த்தீங்கன்னா 12th computer science and computer application public exam பேஸ் பண்ணி important 2 marks 3 marks and 5 mark questions தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப மந்தாக வந்து கேட்டிருந்தது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் தென் உங்களோட வீடியோ இன்னும் வந்து பப்ளிஷ் ஆகலை. ஸோ என்ன ஆச்சு என்ன ஸ்டேட்டஸ் இதுதான் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மளோட சேனலை கண்டினியூஸாக கோத்ரூ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிபிஎஸ்சி பேட்டர்னாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் ஸ்டேட் போர்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகாமல் இருந்தது. பட் ஸ்டேட் போர்டை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டடி மெட்டீரியல் மினிமம் மெட்டீரியல் இதை பேஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட் CSKnowledgeOpener.com வெப்சைட்டில் எல்லாமே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்ததுன்றது கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருந்தீங்க. ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் வந்து கோத்ரூ பண்ணியிருந்தேன். ஸோ ரீசெண்டாக அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளையும் கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்த பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மார்க்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 27 கொஷின்ஸும் எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இம்பார்ட்டனாக எதெல்லாம் இந்த போர்டு எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி இருக்குன்றது தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற கொஷின்ஸை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 2 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக கம்பல்சரி கொஷின்ஸ் ப்ரோக்ராம் ஓரியன்ட் கொஷின்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் ஓரியன்ட் கொஷின்ஸ் தான் கேட்கலாம். மற்றபடி இப்போ இங்கே கொடுத்துருக்குற இந்த 27 கொஷின்ஸை நீங்கள் படிச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் 4 to 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியுன்றது சொல்கிறேன். இந்த கொஷின்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் தென் 3 மார்க்கும் 12th சிஎஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 25 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 25 3 மார்க்ஸும் நீங்கள் வந்து தரவாக கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ 2 மார்க்ஸில் கேட்குற போல் 3 அதாவது 4 to 5 கொஷின்ஸ் உங்களால் ஈஸியாக இந்த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன் இங்கே ஒரு 18 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 18 கொஷின்ஸை நீங்கள் தரவாக கோத்ரூ பண்ணலாம். ஸோ இதிலிருந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 to 4 5 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ என்னோடய அசம்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இந்த 5 மார்க்கில் கண்டிப்பாக 3 to 4 கொஷின்ஸ் உங்களால் எழுத முடியும்னு சொல்கிறோம். பட் இந்த ஆர் டைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஷின்ஸ் வந்து வேரியேஷன் ஆகுமே தவிர இப்போ கொடுத்துருக்குற கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இப்போ இங்கே கொடுத்துருக்குற இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸை கோத்ரூ பண்ணாலே உங்களால் போர்டு எக்ஸாமுக்கு அதாவது 70க்கு வந்து பார்த்திங்கன்னா 45 to 55 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது கூட வந்து இன்க்ளூடிங் புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து தரவாக நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கணும். புக் பேக்ஸ் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th CS 16 சாப்டரை தரவாக கோத்ரூ பண்ணணும். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்குற இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒன்லி இங்கிலீஷ் மீடியமை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அடுத்த செஷனில் பார்த்தீங்கன்னா 12th CS அண்ட் CA தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ இங்கே என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கணும் அதை பேஸ் பண்ணியே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் கொடுப்பேன்றதை நான் இங்கே சொல்கிறேன். அண்ட் தென் 12th CA பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கொஷின்ஸ் நான் இங்கே வந்து ஒரு 30 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற கொஷின்ஸ் என்ன இருக்குன்னா, ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்துருக்கீங்க இதில் வந்து நான் எவ்வளோ படிக்கணுன்றதை கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக் எடுத்துகிட்டோன்னா 12th CS அண்ட் CA பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாப்டருக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு மினிமம் ஒரு 2 மார்க்ஸ் அண்டு 4-5 மார்க்ஸ் இது போலலாம் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது போர்டு எக்ஸாமை பேஸ் பண்ணி இருக்குன்னா அந்த கொஷின்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் பாஸ் பண்ண முடியல ஆவரேஜான ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 32 மார்க்ஸை தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். இதிலிருந்து கண்டிப்பாக 4 to 5 2 மார்க்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 24 3 மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 24 3 மார்க்கை நீங்கள் கண்டினியூஸாக கோத்ரூ பண்ணலாம். ஸோ இப்போ உங்கள் ஸ்கூலில் கண்டக்ட் பண்ண போகிற ரிவிஷன் 1 2 3 அண்ட் மாடல் போர்டு எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கெலாம் நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கோத்ரூ பண்ணாலே உங்களால் ஈஸியாக கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ் போத் CS அண்ட் CS ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஓரியன்ட் அண்ட் சின்டாக்ஸ் ஓரியன்ட் இது போல் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ
ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் 1 by 1 பப்ளிஷ் பண்ணுவோன்றது நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் 5 மார்க் கொஷின்ஸ். 5 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 22 கொஷின்ஸ் நீங்கள் எழுதினா 3 to 4 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ போர்டு எக்ஸாமை பேஸ் பண்ணி 12th CS அண்ட் CA ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸை உங்களோட ரிவிஷன் எக்ஸாம் அண்ட் மாடல் போர்டு எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம்க்குலாம் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எடுத்து கோத்ரூ பண்ணி படிக்கணுன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ கொடுத்துருக்க கொஷின்ஸை கோத்ரூ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் 45 to 55 மார்க்ஸ் டெஃபினட்டாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் சென்டம் ஸ்கோர் பண்ணணுன்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ் அண்ட் தென் புக் இன்டீரியர் கொஷின்ஸ் அண்டு க்ளோசரி பார்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் தரவாக நீங்கள் கோத்ரூ பண்ணால் மட்டுமே தான் உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதே போல் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணணும். ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ் நமக்கு இந்த கொஷின்ஸ் தான் கேட்பாங்கன்றது சொல்ல முடியாது. ஸோ சம்டைம்ஸ் சின்டாக்ஸ் ஓரியன்டடில் கொஷின்ஸ் கேட்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 5 மார்க்கில் ஒரு பேராகிராஃபை எடுத்து ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் அது 3 மார்க் கொஷின்ஸில் கம்பல்சரி கொஷின்ஸாகவும் கேட்கலாம். ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி இருக்கும். இதுலேருந்து கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஒவ்வொரு இயரும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் ஸோ 1 மார்க்ஸ் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ் how many கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லா பார்ட்லேயும் நம்ம கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ்லேருந்து கொஷின் பேப்பரில் எவ்வளோ வந்திருக்குன்றதையும் அதை கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ வந்து நம்ம இயர் பை இயர் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அதுபோல் தான் இந்த அகாடமிக் இயர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆவரேஜாக ஒரு மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணணும் செக்யூர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சென்டம் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் மட்டும் பத்தாது. இதை தாண்டி நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து படித்தா மட்டும்தான் நம்மளால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்த செக்ஷனில் 12th CS அண்ட் CA இங்கிலீஷ் மீடியம், அதே போல் 11th CS அண்ட் CA போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியமுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் நம்ம சேனலில் கொடுப்போம். ஸோ இப்போ இந்த பிடிஎஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் CS நாலேஜ் ஓப்பனரில் பிடிஎஃபை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த நெட்வொர்க் இஷ்யூஸ் எதுவுமே வந்து சர்வர் இஷ்யூஸ் எதுவுமே ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஈஸியாக போய்ட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.